ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஆடி மாத ராசி பலன்கள். பொதுவாக தமிழ் மாதத்தில் தான் வேல்யூ அதிகம். நாம் கணிக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ பார்க்கும்போது தமிழ் மாதம்தான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டம் மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் பிரயாணம் செய்கிறார். பாருங்க, சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில். ஏன்னா இருக்கிறதே 2 ஒளி கிரகங்கள் தான், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். இவங்க 2 பேர்கிட்ட தான் ஒளியை வாங்கி மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ முழு ஒளி கிரகமான சூரியன் சந்திரனுடைய வீட்டில் 1 மாதம் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் என்ன நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். இந்த ஆடி மாதம் முழுவதுமே புதன் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்துருப்போம். சூரியனோடு ஒரு கிரகம் ரொம்ப நெருங்கி வந்ததுன்னா அஸ்தங்கம் ஆகிட்டோம். ஆனால் இந்த முறை ஆடி மாதம் புதன் கிரகம் வக்ரம் ஆகுது. அதே போல் சனி பகவான் அவரும் வக்ரம் அடைகிறார். அப்போ இந்த சனி புதன் 2 கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன. எப்பொழுதும் போல ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், மற்றும் ராகுவும் கேதுவும் சிம்மத்தில் கும்பத்திலையும் இருக்கிறாங்க. சிம்ம செவ்வாய். இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைய போகுது. காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷ ராசி, மேஷ மண்டலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் அமைந்திருக்கிறார். இது ஒரு அற்புதமான யோகம். செவ்வாய் கேது தொடர்பு, பலவிதமான பூர்வ புண்ணிய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும், எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத பிரீஃபாக டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம். பாருங்கள். அற்புதமான கால நேரம். தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜன்ம சனி இதெல்லாம் பார்த்துட்டாங்க. குறிப்பாக தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல காலம். தனுசு ராசிக்கு ஒரு யோகம் உண்டு. என்னன்னா, யார் தனுசு ராசியை எதிர்க்கிறார்களோ எதிர்க்கக்கூடியவர்கள் தோற்று போவார்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தனுசு ராசிக்கு எதிரியே கிடையாதுன்னு அர்த்தம். புரியுதா? தனுசு ராசிக்கு எதிரியே கிடையாது. அந்த அளவுக்கு அற்புதமான உயர்ந்த ஜாதகத்தை உடைய தனுசு ராசி நேயர்கள். இது ஏன்னா அவங்க வந்து ராசிநாதன் குரு. இப்போ தனுசு ராசிக்கு ஒரு நல்ல நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், குரு பகவான் பார்க்கிறார். அதுவும் 7வது பார்வையா பார்க்கிறாரு, சமசப்தமமா பார்க்கிறாரு, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இதனால் ஒரு நல்ல யோகமான அமைப்பு அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். குறிப்பா பதவிகளிலே, உங்க போஸ்டிங்ல அல்லது வேலை வாய்ப்புகளில், வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா இருக்கலாம். உங்களை பற்றி ஒரு பேட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதேனும் கலகத்தை ஏற்படுத்தலாம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம். கன்னி ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள். குருவுடைய பார்வை இருக்கு. குறிப்பா தொழில் அமைப்புகளில் இப்போ அன்னைக்கு பார்க்கணும், நம்ம ஒரு ரைஸ் வியாபாரம் பண்றாங்க, மொத்த வியாபாரம், ஹோல்சேல் வியாபாரம் பண்றாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய்க்கு கடன், அவங்க சக்தியை மீறிய கடன், ஸ்டாக் இருக்கு. ஆனாலுமே கூட ரொட்டேஷன் சரியான முறையில் அவங்களுக்கு அமையலை. மனசுல பயம் வந்தது. ஒரு இடமா சொத்தா விற்கிறாங்க, கடன் முடிஞ்ச பாடு இல்லை, வியாபாரமும் இன்க்ரீஸ் ஆன பாடு இல்லை. இதுதான் கால நேரம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு தனுசு ராசி என்பவர்களுக்கும் ஒவ்வொரு தொழிலும், நீங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது ரெசிடென்சி ரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி செக்டர்ஸ், ஐடியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்னும் சொல்ல போனால் கார்மெண்ட்ஸு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சிப்காட் நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, அதே போல் ஆன்மீக பெரியவர்கள், கோசாலைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய மில் வச்சு நடத்தக்கூடியவங்க, மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆயில் பிஸ்னஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, ஓஎன்ஜிசி, இதெல்லாம் ஃபைனான்ஸ், மெயினாக ஃபினான்ஸ், ப்ரைவேட் ஃபினான்ஸாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம், கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம், குரு இல்லையா, அதே போல் டீச்சர்ஸ், ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ, ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, ஹெச்எம்மாக இருக்கக்கூடியவங்க, அதுவும் இல்லை எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹையர் ரேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், டிஓ. அப்போ குருவுடைய காரகத்துவம் கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சின்ன சின்ன பிளே ஸ்கூல்ல இருந்து காலேஜஸ் வரையிலும் வச்சு நடத்தக்கூடியவர்கள், உயர்கல்வி வரையிலும் வச்சு காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அட்மின்ல இருக்கக்கூடியவங்க. அப்போ நீங்க எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். வேலை போயிடுற மாதிரி இருக்கு சாமி, எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு, நான் எந்த தப்புமே பண்ணல, என்னை இந்த மாதிரி நேமை டேமேஜ் பண்ணிட்டாங்க, என்னை சிக்கலில் மாட்டி விட்டுட்டாங்க, என் பேரில் ஒரு ரிப்போர்ட் போட்டுட்டாங்க, ஒரு என்கொயரி நடக்குது, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது, பதவி போட்டிகளால் வந்த பிரச்சனைகள், உனக்கு எப்படி அந்த போஸ்டிங் கொடுக்கலாம், எனக்கு தானே தரணும், பதவி போட்டிகளால் வந்த பிரச்சனைகள், புரியுதுங்களா, கம்பெனின்னு இல்லை, ஜாப்னு இல்லை, அதையும் தாண்டி ஒரு சோசியல் சொசைட்டியாக இருக்கலாம், அங்கே கூட பதவி போட்டிகள் இருக்கு. பதவி போட்டிகள், வேலையில் வரக்கூடிய போட்டிகள், போட்டி பொறாமைகள், மெயின் அதுதான். தனுசு ராசிக்கு கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை சார்ந்த போட்டி பொறாமைகள் தான் உங்களுக்கு காரணம். இது உங்களுக்கு தெரியாது, அது உங்கள் கண்ணை மறைச்சிரும். உங்களை பின்னாடி இருந்து உங்களை போட்டு கொடுக்கறது அந்த போட்டி பொறாமைகள் தான். நீங்கள் இதை புரிஞ்சுட்டாதான் உங்களுக்கு வாழ்க்கை. அப்போ தனுசு ராசி நேயர்களே, அந்த போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால், அது குடும்பமாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், மெயினாக ஃபேமிலி சப்ஜெக்டில் உடன் பிறந்தவர்கள், நாத்தனார், மாமனார், மாமியார், எதிரிகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, பக்கத்து இடத்துக்காரங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த போட்டி பொறாமைகள், அதனால் வரக்கூடிய கண் திருஷ்டிகள், செய்வினை கோளாறுகள், செய்வினை பிரச்சனைகள், இவையெல்லாம் ஏற்படுமேயானால், திருஷ்டிகள் ஏற்படுமேயானால், நிச்சயமா தனுசு ராசி அன்பர்களை இந்த ஆடி மாதம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல விடை கிடைக்கும். உங்க பிரச்சனை தீரும். அதே போலத்தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரும். இன்னும் சொல்ல போனா வேலை இடமாற்றங்கள் ஏற்படும். ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறீங்க, நிச்சயமா இடமாற்றங்கள் உருவாகும். ஆனால் ஒரு விஷயம் தனுசு ராசி அன்பர்களே, எந்த காரணம் கொண்டும் செய்கிற வேலையை மட்டும் விட்டுடாதீங்க. இன்னொன்று வரப்போகுது அப்படின்னு நம்பி காசு கொடுத்து எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அது அந்த மாதிரியான முட்டாள்தனமான வேலையை கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் பெருமைக்காக செய்வார்கள். குரு இல்லையா? அப்போது அதுதான் நான் தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே சொல்லுதுண்டு, என்னை கேட்காம நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது.
எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும். ஏன்னா இவங்க ஒரு அவசரம் கொடுக்கு, எல்லாம் டீப்பாக அனலைஸ் பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுப்பாங்க, அதிகாரம் எல்லாம் கையில் இருக்கும், சொன்ன நிமிஷத்தில் எந்த வேலையும் முடிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு ஒரு நெட்வொர்க் வச்சுருப்பாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் தவறான முடிவை எடுத்து விடுவார்கள். அப்போ தனுசு ராசி என்பதை எதை ஒன்றும் ஆலோசனை பெற்று செய்வது சிறப்பு. நிச்சயமா குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும். அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். பிள்ளைகளால் ஒரு மகிழ்ச்சி, பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு, இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, எனக்கு இது நடக்குமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய ஜெய் வராகி.